வணக்கம். இது நமது ருசி, நமது பாரம்பரியம். இந்த தீபாவளிக்கு நான் கருப்பு கவுனி அவலை ஊற வச்சு அல்வா ட்ரை பண்ணேன். ஆல்ரெடி பூங்கார் அவல்ல அல்வா வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோல அவலை பவுடர் பண்ணி அல்வா பண்ணேன். இப்போ நாம கருப்பு கவுனி அவலை ஊற வச்சு அல்வா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு கப் கருப்பு கவுனி அவல் திக் அவல் எடுத்திருக்கேன். ஹாட் வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டு 1/2 hour ஊற வச்சிடலாம். நான் திக் அவல் எடுத்ததுனால 1/2 hour ஊற வச்சிருக்கேன். லேஸ் அவல்னா 5 minutesல ஊறிடும். ஊற வச்ச அவலை மிக்ஸி ஜார்ல அரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு கப் அவலுக்கு 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். லேஸ் அவலுக்கு 3/4 கப் வெல்லம் எடுத்தா போதும். வெல்லத்தை நல்லா கரைச்சு ஃபில்டர் பண்ணி பாகு காய்ச்சிடலாம். பாகு ஒரு ஸ்ட்ரிங், அதாவது ஒரு கம்பி பதம் வந்ததும் அரைச்ச அவலை 1 கப் தேங்காய் பாலுடன் சேர்த்து பாகுல ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கைவிடாம கிளற வேண்டிய அவசியம் இருக்காது. எனக்கு திக் அவல்ல குவான்டிட்டி அதிகமாவே வந்துச்சு. லேஸ் அவல்னா இதுல பாதி தான் வரும். அப்பப்போ கிளறும் போது நெய் சேர்த்து கிளறிட்டே இருக்கணும். பாரம்பரிய அரிசி அல்வாக்கு நெய் கம்மியா தான் தேவைப்படும். 1/2 கப் நெய் தான் தேவைப்பட்டுச்சு. அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பதம் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். ரொம்ப டைம் எடுக்காது. ஃபைனலா ஏலக்காய் சேர்த்து பிளேட் பண்ணிக்கலாம். கேஷ்யூ நட்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா இந்த மாதிரி பிளேட் பண்ணிக்கோங்க. ஆறியதும் பீஸ் போட்டுடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.